தம்பி கடை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஏற்காடுக்கு போய் எங்கெங்கெல்லாம் போகணுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஏற்காடியே போகணுன்னு சொல்லிட்டு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். என்னுடைய பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே நாங்கள் வந்து சிம்பிளாக செலப்ரேட் பண்ணலான்ற மாதிரி தான் ஐடியாவில் இருந்தோம். சரி, சிம்பிளாக செலப்ரேட் பண்ணுறோமே, எங்கன்னா டூர் மாதிரி கோவில் மாதிரி போகலான்றதுக்காக தான் பிளான் பண்ணோம். திடீர்னு ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து முடிவு பண்ணி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்மளும் பாண்டிச்சேரி தவிர எங்கேயுமே நவர மாட்டோமே, எங்கன்னா போகலாமேன்னு சொல்லிட்டு லாங்காக போவோன்னு சொல்லிட்டு ஒரு 2 days வந்து ட்ரிப் மாதிரி போட்டாச்சு. மொதல் நாள் வந்து கோவில் எல்லாமே, பிறந்த நாளைக்கு மொதல் நாள் வந்து கோவில் மாதிரி முருகர் கோவில் எல்லாம், ஒரு முத்துமலை முருகர் கோவில் சொல்லிட்டு ஒரு 4-5 கோவில்லாம், பண்ணாரியம்மன் கோவில் அதெல்லாம் பார்த்துட்டோம். மறுநாள் நைட்டு வந்து ஏற்காடு வந்து ஸ்டே பண்ணலான்னு சொல்லிட்டு நைட்டு வந்தோம். நைட்டு வந்து ஒரு 11 மணி ஆகிடுச்சு. 11 மணிக்கு மேலே மலை ஏற விடுவாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு டிரைவர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி போன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மலை ஏறதுக்காக வண்டி எடுத்தாச்சு. போனால் எங்கள் நேரமோ என்னமோ போலீஸ் எதுவும் சொல்லலை, மலை ஏற அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் மலை ஏறப்போ நைட்டே ஏறிட்டோம். நைட்டு வியூ வந்து வெறும் லைட்டு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, குட்டியாக. மற்றபடி எங்களுக்கு அழகெல்லாம் ரசிக்கவே முடியல. சரி, பகலில் பார்க்கலான்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து ரூம் எடுத்து தங்கி வந்து குளிச்சுட்டு காலையில் எழுந்தாச்சு. ஒரு 4 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணியிருப்போம் ரூமில். அதுக்கப்புறம் வந்து காலையில் சீக்கிரமாக எழுந்து ஒரு 7 மணிக்கெலாம் வெளியே வந்து பார்த்தா ரோடே தெரியல, வெறியும் க்ளவுட்ஸு அந்த மாதிரி மப்பாக தான் இருந்துச்சு, பனிமூட்டமாக இருந்தது, எதுவுமே எங்களுக்கு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் சேர்ந்து ஒரு 8 மணிக்கு மேலே நாங்கள் வெளியே வந்திருந்தோம். சூப்பராகவே இருந்தது கிளைமேட்டு. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கோவில் தான் போயிருந்தோம். அவங்க பெருமாள் கோயில் வந்து மலைக்கு அடியில் வந்து இருந்தாங்க. அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் வந்து மோஸ்ட்லி அதை எடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்து வந்து காலைல வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் பர்த்டே வந்து எங்கே கொண்டாடலான்னு சொல்லிட்டு இடத்த தேட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா இடமுமே நல்லா இருக்க கிளைமேட், டக்குன்னு வந்து பனிமூட்டம் மாதிரி மூடிக்குது, ஒன்றுமே தெரியல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது, அந்த மாதிரி ஆகிடுது. சரி, எங்கன்னா ஒரு இடத்துல நல்ல இடத்துல எடுத்து ஒரு கேக் வெட்டிடணும் பாப்பாவுக்குன்னு சொல்லிட்டு பேக்கரி தேடி போனோம். பேக்கரியில் எங்கே போனாலுமே ஆர்டர் கொடுத்தா தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு வேறு பிளான் இருந்துச்சு, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியாது சொல்லிட்டு நாங்கள் வந்து கிடைக்கிற இடத்துல நாங்கள் சிம்பிளாகவே கேக் வந்து வாங்கிக்கிட்டோம். பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் கேட்டிருந்தோம். நம்ம ஊரோட அந்த ஊரில் வந்து பயங்கர ஜாஸ்தி விலையாக இருந்துச்சு. 1 கிலோவே நாங்கள் வாங்கினது 800 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 700 600 முடிச்சாச்சு. வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். வாங்கிட்டதுக்கப்புறம் இடத்த தேடுறோம், எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த மாதிரி இடம் எங்கேயுமே கிடைக்கல. ஃபுல்லாகவே மரம் அந்த மாதிரி ஐட்டமாக இருந்துச்சா, எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரி, ஓகே சொல்லிட்டு ரோஜா கார்டன் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ரோஜா கார்டனில் வெட்டினா நல்லாயிருக்கும், அவ்வளோ ஒரு பூ மாதிரி பூக்களுக்குள்ளே அவளுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு போனோம். ரோஜா கார்டன்லாம் செம்ம அழகாக இருந்துச்சு. உள்ள எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு இடம் சேர் இருந்தது, கீழெல்லாம் நம்மக்கிட்ட ஸ்டூல் அதெல்லாம் இல்லைல்ல. சரி, ஓகே, இந்த மாதிரி உட்கார வச்சு வெட்டிடலான்னு சொல்லிட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கேக்கு வாங்கினதுலேருந்து கேக்கு மெல்ட் ஆகிடுமோன்ற பயம்தான் அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் ஐஸ்கிரீம் மாதிரி தானே, அது மெல்ட் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு டைம் ஒரு 1/2 மணி நேரம் தாங்குன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேலே வந்து வச்சுருந்தா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொன்னாங்க. அதனாலேயே லொக்கேஷன் வந்து தேடி நாங்கள் வந்து சரி, ஓகே, ரோஜா கார்டன்லேயே வெட்டிடலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நாங்கள் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெட்டினதுக்கு அப்புறம் தான் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். பாப்பா வந்து சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணா. ஏன்னா அவள் அழுவா. ஏன்னா எந்த குழந்தையா இருந்தாலும் பர்த்டே அன்றைக்கி அழுவாங்கள்ல கேக்லாம் வெட்டுறப்ப, அந்த மாதிரி தான் இவ்வளோ அழுது சொதப்பிடுவாளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம்லாம் இருந்துச்சு. ஆனால் சொதப்பெல்லாம் லைட்டாக வந்து அந்த தலையில் வந்து அந்த பர்த்டே கேப்லாம் போடுறப்ப கொஞ்சம் சின்னுங்கினாங்க. சரி, ஓகே, அது அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு தலையில் எது போட்டாலுமே எடுத்து போட்டுருவாங்க. அதை எடுத்துகிட்டு 2 குட்டீஸ்க்கு வந்து வச்சு விட்டுட்டோம். ஏன்னா நாங்கள் 2ஆக தான் வாங்கியிருந்தோம். வாங்குறப்பவே குட்டீஸ்க்கு வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வாங்கியாச்சு. அவங்களுக்கு தலையில் வச்சு விட்டுட்டு அப்புறம் வந்து எல்லாருமே நின்று அழகாக வந்து கேக்லாம் வெட்டிட்டு பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வச்சு கொடுக்குறது அக்கா, என்னுடைய தாய் மாமா எல்லாருமே வந்து கிஃப்ட், எங்கள் பெரியம்மா எல்லாருமே பாப்பாவுக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா அம்மாவும் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அந்த ரோஜா கார்டனையே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு எங்கே போய் எங்கே வெளியே வர்றதுனே தெரியல. அப்படியே போகிற இடத்துலலாம் வீடியோ எடுத்துக்கிட்டு பாப்பா வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அங்கே உள்ளே பார்க் மாதிரிலாம் இருந்தது ரோஜா கார்டன் உள்ள. அந்த பார்க்குக்கெல்லாம் போயிட்டு பாப்பாவுக்கு ஊஞ்சல்லாம் ஆட்டி கட்டிட்டு ஜாலியாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டே இருப்போன்ட்டு அங்கேயே ஒரு 3 நேரத்துக்கு மேலே
₹10 தான் அதுக்கு வந்து டிக்கெட் வாங்கியிருந்தாங்க அதுக்குள்ளே போகிறதுக்கு. ₹30 ₹30 நினைக்கிறேன். ₹30 நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு ஒர்த்து தானே உள்ளே போயிட்டு சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வியூ பாயிண்ட்லாம் நின்று ஒவ்வொரு இடத்துலையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு, ஏன்னா திரும்ப நம்ம மறுபடியும் அந்த ஏற்காடுன்ற பிளான் போட முடியுமா? வேறு எங்கேனா தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்தது அந்த இடத்த வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு சஞ்சனா பேரை சொல்லி எல்லாமே ஜாலியாக பண்ணிட்டோம். பாப்பாவும் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்தா. ஏன்னா ஒரு இடத்துல அழுதுட்டாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே கஷ்டமாயிடுமேன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலாகவே இருந்தது. சரி ஓகே பார்ப்போம், போகிற வரைக்கும் போவோம்னு சொல்லிட்டு அவளுக்கு எதனா ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம். அப்படியே டைம் ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தால் பட்டு உலகம்னு சொல்லிட்டு புழுலாம் இருக்கும் அங்கே, அதுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிட்டு குட்டி பாப்பா வந்து ஜாலியாக விளையாட வச்சுட்டு ஃபைனலாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்துலேயே வந்து கிளியூர் அருவி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே வந்து அலோ பண்ணுவாங்களான்னு தெரியலன்ட்டு தான் டவுட்டில் தான் நாங்கள் வந்திருந்தோம். சரி போவோன்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேறு ட்ரெஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா நாள் வந்து நாங்கள் கொடிவேரி ஃபால்ஸ் போனோம். அதுக்கேன ட்ரெஸ் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து அருவி இருக்கும் ஏற்காடுலன்னு எங்களுக்கு தெரியாது. டிரைவரும் வந்து அந்தளவு அது உள்ளே நீங்கள் இறங்கி போய் பார்க்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டுமே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். 200 படிக்கட்டு மேலே இருந்தது. வேறு லெவலில். ஆனால் இறங்குறப்பயே அள்ளு விட்டுருச்சு. சரி இறங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு இறங்கி குளிச்சிருவோன்னு சொல்லிட்டு மேலே தான் எல்லாருமே குளித்தாங்க. நாங்கள் வந்து கீழே குளிக்கலான்னு சொல்லிட்டு கீழே நின்றுட்டு குளிச்சுட்டு இருந்தோம். குட்டி பொண்ணு ரொம்ப ரொம்ப டஃப் கொடுத்துட்டா. பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்த நாள் கேட்கலாம் வெட்டுற வரைக்கும் அழுகலை. அதுக்கப்புறம் வந்து குளிக்க வைக்கலான்ற ஐடியாவில் தான் அவங்களுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் பட் ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. அதனாலே எனக்கு குளிக்கவே தோணலை. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படி சப்போர்ட் பண்ணாலும் இருந்தாலும் எனக்கு பாப்பா ஞாபகமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறுற பயம் வேறு. எப்படிரா ஏற போகிறோன்ட்டு அதுக்கப்புறம் எப்படியே ஏறி வேறு வழியில் தான் வந்தோம். ஜீப்லாம் போகிற பாதை இருக்குது சொன்னாங்க. அந்த பாதையில் தான் வந்தோம். ஆனால் யாருமே எங்கள் கூட வரவே இல்லை. எங்கள் ஃபேமிலி ஒரு 10 பேர் மட்டும்தான் அந்த வழியில் வந்தோம். ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. வேறு எதனா விலங்குகள்லாம் வந்துருமா, இல்லைன்னா வந்து ரொம்ப சுற்று வழியாக இருக்குமோ, ஸ்டெப்ஸ் ஏறுறதோட இது சுற்று வழியாக இருக்குமோன்றது பயத்தோடையே வந்து எப்படியோ ஃபைனலாக வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே மேலே ஏறிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்குமே பயங்கர பசி ஆகிடுச்சு. மேலே ஏறினோடனே கொஞ்சம் சோடா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டேன். நாங்கள் போன டைமே ஒரு 3-4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பிரியாணி எல்லா கடையிலுமே தீர்ந்து போச்சு. சரி ஓகே இந்த மாதிரி போகலான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கடையில் மட்டும் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பெரியவங்க யாருமே நான் வரலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் போகணுமே சொல்லிட்டு எல்லாருமே கம்பல் பண்ணி நாங்கள் எல்லாருமே வர வச்சுட்டோம். என்னுடைய பாப்பா அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்டோடைய தம்பி எல்லாருமே சேர்ந்து வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்பல் பண்ணி பெரியவங்களே அனுப்பி விட்டோம். ஒரு நாள் எங்கள் அக்காவுடைய அத்தை மாமா எல்லாருமே அவங்களே பெடல் பண்ணி இட்டு போவாங்களா, அதில் வந்து அனுப்பி விட்டுட்டு நாங்கள் வந்து காலையிலே பெடலிங் பண்ணுற இதில் வந்து நான் எங்கள் அம்மாலாம் வந்து அவங்க ஒரு பேட்ச் நாங்கள் ஒரு பேட்சாக ஒரு 3 பேட்ச் மட்டும் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம்னா ₹100 நினைக்கிறேன் ஒரு ஆளுக்கு. ஆனால் வந்து அரை மணி நேரம் 20 நிமிஷமோ ஏதோ டைம் கொடுத்துருந்தாங்க. நல்லா சூப்பராக ஜாலியாக 20 மினிட்ஸ் வந்து சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்தது. தூற்ற போட்டுக்கிட்டே தான் இருந்தது. மழை வரட்டும் தான் நினச்சோம். ஆனால் மழையே வரல. தூற்ற மட்டும் போட்டுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டு இருக்காதான் அப்பாட்ட விட்டுட்டு போனேன். பாப்பா எழுந்து என்னை தேட ஆரம்பிச்சிட்டா, அழுவ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் நான் டைம் முடியறதுக்குள்ளே நான் மேலே வந்துட்டேன். பாப்பாவை வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து பசி இருந்ததுனால அவங்க வந்து என்ஜாய் பண்ணலை. அதனால் நானே தூக்கிக்கிட்டு அவங்க முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மேலே வந்தாங்க. சூப்பராக முடிச்சுட்டு நாங்களும் வந்துட்டோம். போகிறப்போ வந்து எங்களுக்கு இருட்டில் போனதுனால அதோடைய அழகுலாம் தெரியல, மலை ஏறுற அழகுலாம். ஆனால் கீழே இறங்குறப்போ வேறு லெவலாக இருந்துச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த வந்து கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லிட்டு ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. டக்குன்னு சூப்பராக வளைச்சிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக ஏற்காடு போகலாம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் என்னுடைய பொண்ணு பிறந்தல அதுக்கே நான் இந்த மாதிரி இடத்துக்கு போனது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஏற்காடு போய் பாருங்கள். செம்ம ஒர்த்தான பிளேஸு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.